காவேரியுடைய வாழ்க்கையில் விளையாடுறதுக்குன்னே பல பேர் லைன் கட்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நிவின் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு விஷப்பாம்பை பாலூட்டி வளர்த்தாங்கிற மாதிரி அக்கா இப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறதையும் யோசிக்கல, அக்காவுடைய மனசையும் புரிஞ்சிக்கல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்தெறிஞ்சு ஒரு மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது, வில்லியை பார்த்த மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறது. தன்னுடைய இந்த வீட்டுக்காக இந்த அக்கா என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, கங்காவும் என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. தம்மியாக உட்காந்துருக்கிறது யமுனா தான் அந்த வீட்டில். நர்மதா கூட தன்னால இயன்றதை போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, ராகினி மேலே கல்ல விட்டுல எரிஞ்சிட்டு இருந்தாங்க. இவ்வளோ விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்போ கூட இன்னும் 2 பிரச்சனை யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகினியும் வெண்ணிலாவும். ஸோ வெண்ணிலா இப்போ திருப்பி வந்துட்டாங்கிறது யாருக்கும் தெரியாத விஷயமா இருக்குது. ஆனால் அவங்கள வச்சு ஒரு பெரிய பூகம்பம் எப்போ வேணால் வெடிக்க தான் போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ ராகினிக்கு டவுட் வந்துருச்சு. ஓஹோ, ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுது இவங்க 2 பேத்துக்கு இடையில அப்படின்னு யமுனாவும் இந்த பக்கம் காவேரியும் சண்டை போடுறதை பார்த்தாங்க. இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இறங்கி எப்படியாச்சும் இதை வச்சு இந்த சண்டையை பெருசு பண்ணி உங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுற ஒரு வேலையில் இறங்கும் பொழுது யமுனா நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா கல்ல ஒரு உறவுல சீக்கிரமாகவே இந்த கல்யாணத்தை முறிச்சுக்கிட்டு நம்ம 2 பேர் திருப்பி சேர்ந்துடலாம் அப்படின்னு நிவினும் காவேரியும் நினச்சிட்டு இருக்காங்கல்ல. அதை இப்போ யமுனா அதை இப்போ ராகினிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா ராகினிக்கு இப்படியே கடுப்பாக இருக்கும். ஓ, இவ திருப்பி போய் அவங்க கூட சேர வேணாம் செய்வாளா, விடக்கூடாது, இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தேவையில்லாத பிரச்சனையை கிளப்ப ட்ரை பண்ணுறது. ஏற்கனவே இப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில இருக்க உறவுல ஒரு குட்டி விரிசல் விழுந்து அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குற மாதிரி அவங்க ஏற்கனவே ஒரு தடவை இப்படி நிவினை பார்த்தா காவேரி அப்படின்னு சொல்லி சொன்னனால தான் கடுப்பு விஜய் ஒரு மாதிரி எரிச்சலோடே இருந்தார். ஏன்னா அப்பதான் முதல்ல அவர் ரியலைஸே பண்ணார், நமக்கே காவேரியை பிடிச்சிருக்கு, நம்ம காவேரியை காதலிக்கிறோன்ட்டு. அதே மாதிரி ஒரு சம்பவம் அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த பக்கமும் இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு இப்போவாச்சும் லைட்டாக யோசனை வரணும். ஏதோ ஒரு தப்பு இருக்கு, என்ன திருப்பி காவேரி இந்த கான்ட்ராக்டை பற்றியே பேசுனது மட்டும் இல்லாமல் நான் கான்ட்ராக்டை யாருக்கும் சொல்லலைங்கிறா. அப்போ நம்மளும் தான் கான்ட்ராக்டை யாருக்கும் சொல்லலையே, ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கோமே, இந்த நிவினுங்கிற பயலுக்கு சொன்னமே அப்படின்னு நிவினை பார்த்து பேசணும்னு பேசி எதுவும் இப்போ பிரச்சனை எதுவும் நடந்துச்சா, எதுவும் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவும் காவேரி பேசினாரான்னு கேட்கும்பொழுது ஆமாம் நான் சொல்லிட்டேன் காவேரிட்ட, தெரியாமல் உளறிட்டேன் அப்படிங்கிறத சொன்னும் பொழுது கடுப்பாக போகிறார். அடா பாவி, ஒன்னால தான் இப்போ எங்களுக்குள்ளே ஒரு விரிசலே வந்துருச்சா, நாங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறது காரணமே நீதானா அப்படின்னு அங்கே காமிக்கவும் முடியாது. ஏன்னா என்ன இப்போ காதலிக்கிறீங்களா நீங்கள், அட பாவிங்களா என்னை கூப்பிட்டு வெயிட் பண்ண வேற சொல்லிட்டு ஏன் தரல மஞ்சள் தேய்க்க பார்க்குறீங்களா அப்படின்னு இவர் இந்த பக்கம் கோவப்பட்டுருவாங்கனால அவர்கிட்ட சொல்லாமல் அதே சமயத்தில் அறிவுதாடா உனக்குங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ காவேரி கிட்ட உண்மையை சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது நான் அப்போ சொன்னமா, இப்போ இல்லைம்மா, இப்போ நீ என் கூட இருந்துருமா, நீ என் கூட உனக்கு இருக்க பிடிச்சா நீ என் கூட இருந்துருமா, இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு நம்ம இப்போ ஒன்றா இருக்கலாமா, உனக்கு ஓகேவா, மட்டும் சொல்லு காவேரி, மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறிட்டாருன்னா நல்லாயிருக்கும். என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஆனால் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுற்றி ஓடுது. இந்த பக்கம் நிவின், யமுனா, ராகினி, வெண்ணிலா, இவ்வளோ பிரச்சனைகள் இல்லாமல் கூடவே அன்பரசு கூட சேர்ந்துப்பார். இது இல்லாமல் பாட்டியுமே எப்போ வேணால் பெல்ட்டி அடிச்சிருவாங்க டபக்குன்னு காவேரிக்கு எகெயின்ஸ்டாக விஜயோடைய பாட்டி. ஸோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.